பெத்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கிட்ட போகிற பொம்பளைங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்போ உங்கள் ரத்தம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்ட்டு உங்கள் பெத்த பொண்ணோட நீங்கள் இந்த லைஃப்பை கெடுத்துட்ருக்கீங்க. நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் படுத்துட்டிங்கன்னா உங்கள் பொண்ணு தான் பாப்பா. அப்போ உங்கள் படுக்கறையில் உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தும். உங்களுடைய கர்மா உங்களை பயங்கரமாக தாக்கும். நீங்கள் தாங்க முடியாது. தாங்க முடியாத அளவுக்கு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு அடியை கொடுக்கும். பெண்களே, அப்படி ஒரு பெத்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணுற பொம்பளைங்களாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு திருந்திக்கங்க. நீங்கள் பண்ண இது வரைக்கும் துரோகத்துக்கும் பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்டு நீங்கள் திருந்தி ஒழுங்காக நல்ல வாழ்க்கையை வாழுங்க. இல்லைன்னா மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்கள் மரண படுக்கையில் கூட நீங்கள் ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. பெத்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுறீங்கன்னா, ரோட்டில் போகிற நாய் எவ்வளோ பரவாயில்லையே. ரோட்டில் போகிற நாய்க்கு இப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அருவெறுப்பாக இல்லையா? திருந்தி ஒழுங்கா இருங்க பெண்களே.